அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. தீர்ப்பின் தேதியை குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த இரண்டாவது முறையாக தாக்கல் செய்த வழக்கு இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இன்று அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களை பார்க்கும்போது, அதாவது செந்தில் பாலாஜி வீட்டில் கைப்பற்றதாக கூறப்படும் ஆதாரங்கள் தற்போது மாநகர போக்குவரத்து கழக அலுவலகத்தில்தான் பெற்றதாக தற்போது அமலாக்கத்துறை இரண்டு விதமாக பேசுகிறதாக ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல செந்தில் பாலாஜிக்கு எதிராக 30 வழக்குகள் உள்ளதாக ஏற்கனவே அவருக்கு எதிரான வழக்கில் அமலாக்கத்துறை தெரிவித்தது. எனவே அவர் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த வழக்குகளை பார்க்கும்போது அவர் கலந்து கொண்ட போராட்டங்கள் நடத்தியதற்காகவும் அப்போதைய முதல்வருக்கு எதிராக கோஷமிட்டது, கொரோனா விதிகளை மீறியதாக தொடரப்பட்ட வழக்குகளை தவிர மற்ற எந்த ஒரு வழக்குகளும் இல்லை என்ற ஒரு வாதமும் இன்று செந்தில் பாலாஜி தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த 30 வழக்குகளில் தற்போது 21 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக 3 வழக்குகள் தவிர மீதமுள்ள 6 வழக்குகள் போஸ்டர் ஒட்டியது, முதல்வருக்கு எதிராக கோஷம் எழுப்பியது தொடர்பான வழக்குகள் மட்டுமே என்பதால் இதனை கருத்தில் கொள்ளக்கூடாது, அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ஒரு வாதம் என்று எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறையை பார்க்கும்போது இவருக்கு எதிரான ஆதாரங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி தற்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவர் நீண்ட காலமாக சிறையில் இருந்தாலும் அவர் அமைச்சராக தொடர்ந்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாமீன் வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்னதான் அந்த தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அந்த ராஜினாமா கூட உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே அவர் அமைச்சராக இல்லாவிட்டாலும் தற்போது செல்வாக்கு மிக்க நபராக உள்ளார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரர் இதுவரைக்கும் தலைமறைவாக உள்ளார். ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு எதிர்த்தரப்பு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த இரண்டு தரப்பு வாதங்களும் முடிவடைந்து இந்த வழக்கின் தீர்ப்பு தற்போது தேதிக்குறிகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.